வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கம்பெனி. நான் எங்கள் ஹோஸ்ட். மார்வலில் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்து 4 வருஷம் ஆகுது. நம்ம தலைவன் பிளாக் பேந்தர் டிச்சாலா சாட்விக் போஸ்மன் இறந்து 4 வருஷம் ஆகுது. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் சொல்லணும். சாட்விக் போஸ்மனை பிளாக் பேந்தரை சூப்பர் ஐக்கானிக்காக வந்து பார்த்தா ப்ளே பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த இழப்புக்கு அப்புறம் மார்வல் இது வரைக்கும் எந்த ஒரு ரீகாஸ்ட்டுமே பண்ணல. அந்த இழப்பு அப்பவே மார்வல் திட்டவட்டமாக ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ரைன் கூகுலர் டேரக்டருமே சொல்லியிருந்தாரு, அவர் ஒருத்தர் மட்டும் தான் எங்களுடைய டிச்சாலாவாக இருப்பார். நாங்கள் ஃபியூச்சரில் எந்த ஒரு படங்களுக்குமே டிச்சாலா ரோலை ரீகாஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ வேறு பிளாக் பேந்தர்ஸ் வருவாங்களே தவிர்த்து டிச்சாலாவாக ப்ளே பண்ணது இவர் ஒருத்தராக தான் இருப்பார். இந்த ரோலை நாங்கள் ரீகாஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் பிளாக் பேந்தர் வக்காண்டா ஃபாரெவரில் நம்ம டிச்சாலாவை இறக்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. ஸோ டிச்சாலா கேரக்டரே இப்போதைக்கு எம்சியூலேருந்து தூக்கிட்டாக தான் நீங்கள் சொல்லணும். இதுக்கப்புறம் வரப்போகிற பிளாக் பேந்தர் புது பிளாக் பேந்தர். இப்படிப்பட்ட அந்த பிளாக் பேந்தர் லெகசி எங்கிறது ஆரம்பிச்சது, எப்படி இந்த பிளாக் பேந்தரை மோல்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தாங்க, அண்ட் முக்கியமாக பிளாக் பேந்தரா ஃபஸ்ட்டு நம்ம சாட்விக் போஸ்மன் தான் பிளானில் இருந்தாரா இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்துச்சான்னு சொல்லி உங்களுக்கு தெரியாத ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை சொல்ல போகிறேன். தெரியாதவங்க கேட்டுக்கோங்க. இந்த மார்வல் பிளாக் பேந்தர் படத்தை எப்போ திரும்ப எடுக்க பிளான் பண்ணாங்க? 1992. அந்த சமயத்தில் மார்வல் காமிக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா சேல் கம்மியாகி ஆல்மோஸ்ட் மார்வல் பேங்க்ரப்சியை நோக்கி போயிட்டு இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த கேப்பில் தான் சோனி உள்ள போது ஸ்பைடர்மேன் ரைட்ஸ் மொத்தமாக வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஸோ மிச்சம் இருக்க கேரக்டர்ஸோட அந்த ரைட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா வெளியில் போகல. எக்ஸ்பெண்ட் ரைட்ஸுமே வெளியில் போகாத அந்த சமயத்தில் நாமளே இருக்க கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி சில படங்கள் எடுத்து காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற தாட்டில் படங்கள் எடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க எடுத்த படமே ஃபென்டாஸ்டிக் 4. 2-3 மில்லியன் பட்ஜெட்டில் ரொம்பவே கம்மி பட்ஜெட்டுங்க. ஒரு ஷார்ட் ஃபில்ம் மாதிரி அந்த ஃபென்டாஸ்டிக் 4 எடுக்கிறாங்க. எடுத்து போட்டு பாட்ட வைக்க என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொல்லி அந்த படத்தை ரிலீஸ் கூட பண்ணலை. எடுத்த படத்தையே ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் அப்போதைக்கு இருந்திருக்குன்னா யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோ கேவலமான ஒரு ஃபென்டாஸ்டிக் 4 படத்தை அவங்க எடுத்திருந்தாங்க. ஸோ அதை ரிலீஸ் பண்ண முடியாத அந்த சிச்சுவேஷனில் நம்ம பேர் தெரிஞ்ச மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி படம் எடுக்கலான்னு நிறைய முக்கியமான கேரக்டர்ஸை சூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் தான் பிளாக் பேந்தர். அண்ட் ஒரு பேர் தெரிஞ்ச ஆக்டருமே உள்ளே போடணும்னு சொல்லி அந்த சமயத்தில் ஓரளவுக்கு ரீச் ஆகியிருந்த வெஸ்லி ஸ்னைட்ஸை பற்றினா உள்ளே கூட்டு வராங்க. எஸ், இப்போதைக்கு நீங்கள் பிளேடா டெட்பூல் ஊர்வர்கள் கூட பார்த்துருப்பீங்களா, அந்த வெஸ்லி ஸ்னைட்ஸ் தான் ஆக்சுவல் ஒரிஜினல் பிளாக் பேந்தராகவே வர வேண்டியது. அவர் உள்ளே வந்துட்டு அப்புறம் அவருக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ மார்வலுக்குள்ளேயே என்னுடைய ஃபேவரட் கேரக்டராக தான் இருக்காரு, இவரை பேஸ் பண்ண ஒரு படத்தை நானே எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் அதுக்கேற்ற ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அதை பேஸ் பண்ண சில டேரக்டர்ஸை பற்றினா தேட ஆரம்பித்தார். 1992 வெஸ்லி ஸ்னைட்ஸ் மார்வலுக்குள்ள பிளாக் பேந்தராகவே கேஸ்ட் பண்ணப்பட்டிருந்தார். அவரை வச்சு அடுத்த பிளாக் பேந்தர் படத்தை எடுத்துணும்னு சொல்லி ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸை தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ ஏகப்பட்ட டேரக்டர்ஸ் மீட் பண்ணியிருக்காங்க. அதில் சில டேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தர் யாருன்னே தெரியாமல் இஷ்டத்துக்கு கதை எழுதி விட்டுருக்காங்க. லைக் 1990s ஒரு அமெரிக்கன் சிவில் ரைட் மூவ்மெண்ட் நடக்குது, அதில் பிளாக் பேந்தர் உள்ளே இறங்கி ஒரு ரெவல்யூஷனே பண்ணுறாரு. அது பிடிக்காத அவன் பையனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் நடக்கிற ஒரு சண்டையாக இந்த படத்தை கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரியாக பிளாக் பேந்தரை பிச் பண்ணியிருக்காங்க. அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சமயத்தில் உண்மையிலேயே பிளாக் பேந்தர் பார்ட்டின்னு சொல்லி அமெரிக்கன் சைடில் ரெவல்யூஷன் உண்டாக்குன்னு ஒரு டீம் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. அந்த பேஸ் படி தான் படம் எடுக்கிறாங்க போலன்னு சொல்லி நிறைய டேரக்டர்ஸ் உண்மையான பிளாக் பேந்தருக்கும் பிளாக் பேந்தர் பார்ட்டிக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸை ஏற்படுத்தியிருக்காங்க. இதனால் அந்த படம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போடப்பட்டுட்டே இருந்துச்சு. 1996 வரைக்குமே வெஸ்லி ஸ்னைட்ஸ் இந்த படத்துக்கு ஒரு நல்ல பிளாட் அமையவே அமையாதா அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருந்தாரு. சில டேரக்டர்ஸ் உண்மையிலே காமிக் அக்யூரேட்டான ஸ்டோரியுமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் படத்தில் பார்த்த மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வர மாதிரியும் பிளாக் பேந்தர் வக்காண்டா ஸ்டோரி லைனுங்கிற பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருந்த சமயத்தில் எதுவுமே ஃபைனலைஸ் பண்ணப்படல. 1996 வரைக்கும் போராடின வெஸ்லி ஸ்னைட்ஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் வெஸ்லி ஸ்னைட்ஸோட அந்த பாப்புலாரிட்டி எப்பவே யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சவங்க, நீங்கள் பிளாக் பேந்தர்லாம் விட்டு தள்ளுங்க, எங்ககிட்ட பிளேட் ஸ்கிரிப்ட் இருக்குது, அதில் வந்து நடிச்சு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பிளாக் பேந்தராக கேஸ்ட் பண்ணப்பட்ட வெஸ்லி ஸ்னைட்ஸை அப்படியே பிளேடாக மாற்றினாங்க. அண்ட் உண்மையில சொல்லப்போனா மார்வல் ஸ்டுடியோஸ் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு மிக முக்கியமான அடித்தளம் போட்டதே பிளேட் தான். பிளேட் அந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. பிளேட் 2 and 3 வர லெவலுக்கு ஹிட் ஆச்சுன்னா யோசிச்சு பாருங்க. அண்ட் பிளேட் மட்டும் அன்னைக்கு ஃப்ளாப் ஆகி இருந்துச்சு, மார்வலை இழுத்து மூடிட்டு அப்பவே போயிருப்பாங்க. இப்போ இருக்க எம்சியூவை உருவாகி இருக்காது. ஸோ பிளேடுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லி தாங்க ஆகணும். பட் என்னதான் பிளேட் படத்தில் வெஸ்லி ஸ்னைட்ஸ் நடிச்சிட்டு இருந்தாலும் அவர் தொடர்ந்து பிளாக் பேந்தராக வர ஆசைப்பட்டு இருந்தார். அந்த சமயத்தில் கெவின் ஃபைகே உள்ள பூந்து மார்வலை ஒரு மிகப்பெரிய சினிமேட்டிக் யூனிவர்ஸாக பில்ட் பண்ணுங்கிற ஒரு ஐடியாவை அப்போதைக்கு 20th Century Fox நம்ம சோனின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையுமே மாற்றி பிச் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போதைக்கு ஸ்டூடியோஸும் இதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. லைக் அப்போதைக்கு காமிக் ஹீரோஸ்க்கு பெரிய பாப்புலாரிட்டிங்கிறதுலாம் கிடையாது, சும்மா சூப்பர் ஹீரோ படங்கள் எடுக்கணுமே தான் எடுத்துட்டு இருந்தாங்க. ஏன் ஒரு கம்பைன்டு யூனிவர்ஸ் அது வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சோனி ஆக்சுவலாக ஸ்பைடர்மேன் படத்தில் சாம் ரெய்மி ஸ்பைடர்மேன் படத்தில் நம்ம வுல்வரினை ஒரு கேமியோ கொடுக்குறதா பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. வுல்வரினுமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட் கிட்ட வந்துட்டாராம். பட் அவருடைய அந்த சூட்டுங்கிறது ரெடி ஆகாமல் போயிடுச்சு. அந்த சூட் இல்லாத அந்த சமயத்தில் வேற வழியே இல்லாமல் அப்போதைக்கு இந்த ஒரு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தூக்கி போட்டுருக்காங்க. ஆக்சுவலாக ஹியூ ஜாக்மன் வுல்வரின் டோபி மெக்யூர் படத்தில் கேமியோ கொடுக்க வேண்டியது, சூட் மட்டும் ரெடியாகி இருந்துச்சுன்னா அந்த கேமியோ நீங்கள் நேற்று பார்த்துருக்கலாம். அதே மாதிரி 2005 ரிலீஸ் ஆன ஃபென்டாஸ்டிக் 4 படத்துலையுமே நம்ம ஹியூ ஜாக்மன் கேமியோ கொடுத்துருக்காருங்க. என்னடா சொல்கிற நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது. அந்த ஃபென்டாஸ்டிக் 4ல் ஹியூ ஜாக்மனா அந்த பக்கம் ரீடேச்சர்ஸ் பற்றி தான் முகத்தை மாற்றி ஒரு சின்ன ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. பட் அந்த சீக்வன்ஸை ஒரிஜினல் தேட்டர் ரிலீஸ் படத்தில் கட் பண்ணி தூக்கி போட்டிருப்பாங்க. இப்போதைக்கு டெலிட்டட் சீனா நீங்கள் யூடியூப்ல அதை தேடி பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கெவின் ஃபேக்கோட அந்த சினிமேட்டிக் ஐடியாங்கிறது அப்பவே தொழில் விட ஆரம்பிச்சது. பட் மற்ற ஸ்டுடியோஸ்க்குள்ளே போய் நம்ம இந்த மாதிரி கெஞ்சுறதை விட நாமளே ஒரு ஸ்டுடியோஸ் ஆரம்பிச்சு இந்த மாதிரி
பில்ட் பண்ணால் என்னங்கிற தாட்டில் தான் மார்வல் ஸ்டுடியோஸுங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது. அது ஒன்றும் எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி ஆரம்பிக்கல, ஒரு மிகப்பெரிய கடன் வாங்கி தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பேரமவுண்ட் பிக்சர்ஸ் கிட்ட ஒரு 10 ஃபிலிம் டீல் வர போட்டிருந்தாங்க. இப்போ தான் நீங்கள் டிஸ்னிக்கெல்லாம் மார்வலை பார்க்குறீங்க. பட் ஆக்சுவலாக ஆரம்ப காலகட்டத்தில் அவெஞ்சர்ஸ் 1 வரைக்கும் பேரமவுண்ட் பிக்சர்ஸ் கீழே தான் மார்வலோட படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த சக்ஸஸை பார்த்த உடனே தான் டிஸ்னி கப்பு சிப்புன்னு மார்வலை உள்ள வாங்கி போட்டிருந்தாங்க. அவங்க கடன் எல்லாத்தையும் அடைச்சாங்க. அது தனி கதை. பட் இந்த சமயத்தில் கெவின் ஃபெய்கே ஒரு 10 ஃபிலிம் பிளான் போட்டிருந்தால, அந்த 10 ஃபிலிமில் பிளாக் பேந்தருக்கு ஒரு முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அயன்மேனோட சக்ஸஸை தொடர்ந்து அடுத்த படமாவே பிளாக் பேந்தர் தான் வரணும்னு சொல்லி திரும்பவும் வெஸ்லி ஸ்னைப்ஸ் கூட பற்றினா ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு. மார்வல் அவங்களுடைய ஃபேஸ் 1 ஆரம்பிச்ச உடனே ஃபேஸ் 1க்குள்ளேயே ஒரு பிளாக் பேந்தர் படத்தை கொடுத்துடலாம்னு சொல்லி இந்த ஃபென்டாஸ்டிக் 4 படத்தோட டைரக்டர் டிம் ஸ்டோரியை பேஸ் பண்ணி 2010லேயுமே ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறாங்க. இந்த ஸ்கிரிப்டில் நம்ம வெஸ்லி ஸ்னைப்ஸ் இன்வால்வ் ஆகாமல் டியாமன் ஹான்சோ, நீங்கள் கார்டியன்ஸில் கூட அந்த ஆக்டரை பார்த்துருக்கலாம், நான் ஒரு ஃபேமஸான ஆக்டர் தான், அவரை பிளாக் பேந்தரை பேஸ் பண்ணி இதை டெவலப் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாலையுமே இருந்திருக்காங்க. டிம் ஸ்டோரி ஃபென்டாஸ்டிக் 3 முடிச்சுட்டு இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் தான் ஃபென்டாஸ்டிக் 3 இந்த பக்கம் கேன்சல் பண்ணேன். அதுக்கப்புறம் மார்வலுமே இதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. ஒருவேளை ஃபென்டாஸ்டிக் 2 ஹிட் ஆகி இருந்திருந்தா பாசிபிளி யாருக்கு தெரியும், ஃபேஸ் 1லேயே நீங்கள் ஒரு பிளாக் பேந்தர் படத்தை பார்த்துருக்கலாம். அப்போவும் ஸ்கிரிப்ட் எதுவுமே ஃபைனலைஸ் பண்ணப்படல. கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட் எதுவுமே சுத்தமாக செட் ஆகாத மாதிரி இருந்த அந்த சமயத்தில் அதை தொடர்ந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. 2010ல் வெஸ்லி ஸ்னைப்ஸ் பற்றினா ஒரு டாக்ஸ் ஃப்ராடில் மாட்டிக்கிட்டாரு. ஸோ அலிகேஷன்ஸில் மாட்டிக்கிட்டவங்க யாரையுமே இந்த பக்கம் மார்வல் பற்றினா பெருசாக கண்டுக்காத அந்த சமயத்தில் வெஸ்லி ஸ்னைப்ஸோட இன்வால்மெண்ட்டை இந்த பிளாக் பேந்தர்லேருந்து கம்ப்ளீட்டாக தூக்கிட்டு ஒரு புது கேரக்டர் அண்ட் புது ஆக்டரை உள்ள கூட்டிகிட்டு வர பிளான் பண்ணாங்க. அப்போ தான் ஃபேஸ் 3 அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது நடக்குது. எனக்கு இப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஞாபகம் இருக்குங்க. 2014 தான் நினைக்கிறேன். ஃபேஸ் 3 இந்த பக்கம் நம்ம கெவின் ஃபெய்கே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தார் காமிகானில். அதில் சிவில் வார் அனௌன்ஸ்மெண்ட் அப்போ கிறிஸ் இவான்ஸ் அண்ட் ஆர்டிஜே உள்ள வந்து அந்த ஃபைட்டிங் போஸ்ட்டில் நிற்க என்னப்பா சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பிளாக் பேந்தரா உள்ள இந்த பக்கம் நம்ம சாட்விக் போஸ்மன் இறக்கி செம்ம ஃபன் பண்ணாங்க. மாசா இருக்கும் அந்த சீக்வன்ஸ். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, டைம் தான் மறக்காம யூடியூப்ல செக் பண்ணி பாருங்க. Speaking of picking sides, Black Panther himself, ladies and gentlemen, Mr. Chadwick Boseman. ஸோ பிளாக் பேந்தரா சாட்விக் போஸ்மன் அப்போ கேஸ் பண்ணப்பட்டார். அதை தொடர்ந்து 2 வருஷத்தில் ரயன் கூக்லரை அஃபிஷியல் டேரக்டராக உள்ள கூட்டு வந்தாங்க. இதுக்கு நடுவில் அடுத்து வர போகிற படங்களுக்குள்ள என்ன மாதிரி பிளாக் பேந்தரை இன்வால்வ் பண்ணலாம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான அடித்தளங்களுமே போட்டுட்டு இருந்தாங்க. அயன்மேன் 2லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம். ஃபைனலாக அவெஞ்சர்ஸுங்கிற ஒரு ப்ரோக்ராமை நிக் ஃபியூரி இந்த பக்கம் அடிச்சுக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் போஸ்ட் கிரெடிட்ஸ் சீன் அப்போ பேக்ரவுண்டில் இருக்க அந்த மேப்பில் ஆஃப்ரிக்காவையும் அந்த நேமோர் இருக்க அந்த இடத்தையும் மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அப்போவே வக்காண்டா இருக்க இடத்த லைட்டாக நோட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்லையுமே வைப்ரேனியம் சொல்லி அதுக்கான இன்ட்ரடக்ஷனுமே கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ கொஞ்சம் வைப்ரேனியம் வக்காண்டான்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை மார்வலுக்கு கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வக்காண்டா அண்ட் பிளாக் பேந்தருங்கிற அந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ ரயன் கூக்லர் உள்ள வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்கிரிப்டை மாற்றி அமைச்சு 2018 பிரம்மாண்டமாக இந்த பிளாக் பேந்தர் படம் ரிலீஸ் பண்ணப்படுது. $200 million பட்ஜெட். ஸோ ஆரம்பத்தில் வெறும் ஒரு $50 to $17 million பட்ஜெட்டில் தான் இந்த படத்தை எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. அதை அப்படியே டெவலப் ஆகி $200 million டச் பண்ணிச்சு. அவ்வளோ செலவு பண்ணி டிஸ்னி ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் எடுத்தாங்க சொல்லலாம். இந்த ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டை மொதல் வீக்கெண்ட் டொமஸ்டிக் கலெக்ஷன்லேயே ஆக்சுவலாக பிளாக் பேந்தர் கலெக்ட் பண்ணிச்சாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு மார்வல் படங்களும் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷனை எடுத்ததே இல்லையா. அவெஞ்சர்ஸ் எண்ட்கேமுக்கு முன்னாடி வரைக்கும் மொதல் வீக்கெண்ட்லேயே ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டை எடுத்து அதை தொடர்ந்து $1.3 பில்லியன் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் பண்ணிச்சு. நம்ம சாட்விக் போஸ்மன் சாகிற வரைக்கும் 2020 வரைக்கும் ஒரு பிளாக் ஆக்டர் லீடாக நடிச்சு மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ண ஒரு படம்ங்கிறது பிளாக் பேந்தர் தான். இந்த ஸ்கிரிப்டில் நீங்கள் ஆக்சுவலாக பிளாக் பேந்தர் வர்சஸ் கில்மாங்கர்னு பார்த்துருந்தாலும் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் படி ரயன் கூக்லர் பிளாக் பேந்தர் வர்சஸ் கிரேவன் த ஹண்டர் தான் பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. எஸ், நம்ம ஸ்பைடர்மேனோட வில்லன் கிரேவன் த ஹண்டர் ஆக்சுவலாக நம்ம ரயன் கூக்லருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டராக. ஒரிஜினல் ஐடியா படி கிரேவன் த ஹண்டர் பிளாக் பேந்தர் கூட சண்டை போடுறதுக்காகவே வக்காண்டாவை இன்ஃபில்ட்ரேட் பண்ணுவாராம். ஸோ கேப்டன் அமெரிக்கா சிவில் வரப்போவே பிளாக் பேந்தருங்கிற ஒருத்தன் உலகம் முழுக்க இருக்க விஷயம் நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கும். அனிமல்ஸ் நம்ம அடமொழியாக வச்சிருக்கவன் யாரையுமே இந்த பக்கம் கிரேவனுக்கு பிடிக்காதுல்ல. அனிமல்ஸை வேட்டையாடுறவன், அதுவும் இந்த சமயத்தில் வக்காண்டாவோட கிங்காக ஒருத்தன் இருக்கும்போது அவன் சும்மா விட்டுற முடியுமான்னு சொல்லி இவனை வேட்டையாடுறதுக்காக பிளாக் பேந்தரை வேட்டையாடுறதுக்காக கிரேவன் உள்ள வரமா தான் பிளானிங் பண்ணியிருக்காங்க. பட் ஆப்வியஸாக சோரியை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸ்பைடர்மேன் ரைட்ஸ் பத்தாதுன்னு இவன் ரைட்ஸ் வர கேட்குறீங்களா, கொடுக்க மாட்டேன்னு சொல்ல அந்த கிரேவன் ஐடியாலஜியோடையே பேஸான இன்னொரு கேரக்டர் கில்மாங்கரை உள்ள கூட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த பக்கம் கிரேவன் த ஹண்டர் மிருகங்களை வேட்டையாடுவான், கில்மாங்கர் மனிதர்களை வேட்டையாடுவான். எத்தனை பேரை கொண்டு இருக்குன்னு சொல்லி உடம்பு முழுக்க அந்த ஸ்கார் போட்டிருப்பான் பார்த்துக்கலாம். இந்த எல்லா ஐடியாவுமே கிரேவன் கிட்ட இருந்து வந்தது தான் அப்படிங்கிற மாதிரி ரயன் கூக்லர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ கிரேவன் வர்சஸ் பிளாக் பேந்தர் நடக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. இந்த படம் மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் பண்ணுறதுமே தாண்டி ராட்டன் டொமேட்டோஸில் அந்த சமயத்தில் 97% ஹோல்ட் பண்ணி வச்சிருந்துச்சு. இப்போ கூட ராட்டன் டொமேட்டோஸில் ஹையஸ்ட் ரேட்டட் MCU படங்கிறது பிளாக் பேந்தர் தான். MCU ப்ராஜெக்ட்னு பார்க்கும்போது மிஸ் மார்வல் 98% இருக்குது.
அதாவது என்கேபி இன்ஃபினிட்டி வார் எல்லாத்தையுமே விட மிஸ் மார்வல் பெஸ்ட்டுங்கிற மாதிரி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்ன கணக்குன்னு தெரில, உங்களுக்கு தான் கீழே காமிப்படுங்க. அந்த படம் சக்கப்போடு போட்டு ஓடிச்சு அண்ட் மார்வலுக்குமே ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்துச்சுன்னு சொல்லாங்க. எல்லாருடைய மனசுலையுமே சாட்விக் போஸ்மன் அழியாத ஒரு இடத்த பிடிச்சாரு. பட் பிளாக் பேந்தரா சாட்விக் போஸ்மன் கேஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியில் டேவ் பட்டிஸ்டா நடிச்ச டிராக்ஸ் த டிஸ்ட்ராயர் ரோலுக்கே ஆக்சுவலாக ஆடிஷனுக்கு போயிருந்தாங்க. நல்ல வேலை சாட்விக் போஸ்மனை அந்த டிராக்ஸ் ரோலை வந்து கேஸ்ட் பண்ணல. பட் வாழ்க்கை ஒரு வட்டம் சொல்கிற மாதிரி அதே கார்டியன்ஸோட லீடர் ஸ்டார் லாடா வாட் இஃப் சீரிஸில் நம்ம சாட்விக் போஸ்மன் வாய்ஸ் ஓவர் கொடுத்திருந்தாரு. ஸோ ஒரிஜினல் அந்த கார்டியன்ஸ்க்குள்ள ஒரு கேஸ்டிங் ஆடிஷன் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கார்டியன்ஸோட லீடராகவே இந்த பக்கம் வாட் இஃப் சீரிஸில் அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணது எல்லாமே அமேசிங்கான ஒரு கோஇன்சிடென்ஸ். அண்ட் ஒரிஜினலாக அந்த பக்கம் சாட்விக் போஸ்மன் எம்சிக்குள்ளே வரும்போது 5 மூவி கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருந்தாரு. சிவில் வார், பிளாக் பேந்தர் 1, 2, அதே மாதிரி இன்ஃபினிட்டி வார், என்கேம். ஸோ அதில் 4 படம் நடிச்சிருந்தாரு. 5வது படம் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ பிளாக் பேந்தர் படம்ங்கிறது மார்வலோட ஒரு கனவு படமாக தான் இங்கே இருந்திருக்கு. எப்படியோ தட்டு மாதிரி கஷ்டப்பட்டு சாட்விக் போஸ்மன் தான் இந்த பக்கம் பிளாக் பேந்தரை நடிக்கணுங்கிற மாதிரி விதி எப்படி முடிவு பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? நம்ம மனசில் ஒரு அழியாத இடத்த பிடிச்சிருக்க சாட்விக் போஸ்மன் will always be our T'Challa. Rest in power, King T'Challa.